அனைத்து துணை இராணுவப்படை அதாவது சிபிஎஸ் வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பதிவு அப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கி ஆளுகிற கட்சி அதாவது டிஎம்கே ப்ளஸ் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி ப்ளஸ் பாராளுமன்றத்துக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ், தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பதிவு எதற்காக நம்ம பதிவிடுதோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நமக்கு பல பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால், நம்ம டிஃபென்ஸ் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் துணை இராணுவப்படை சார்ந்த எந்த ஒரு லெட்டர் போனாலும் அதை புறக்கணிக்கிறார். கேட்டால் இது எங்களுடைய படையில் சேராது அப்படின்னு சொல்கிறார். நான் கேட்குற ஒரே கேள்வி, கொஞ்சம் கூட வெட்கம் மானம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இன்றைக்கி பணியில் பார்க்குறவங்க யாருக்கு எவ்வளோ திறமை இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும். இன்றைக்கி குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கிட்டத்தட்ட அதிக மார்க்கு, அதாவது 50% விழுக்காடு அதிகமாக எடுக்கக்கூடியவங்க யார் பார்த்தீங்கன்னா இந்த சிஐபிஎஃப்னு சொல்லுவாங்க. அவங்க யார் அப்படின்னா சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், அசாம் ரைபிள், எஸ்எஸ்பி, இவங்க அழகாக மார்க் எடுக்கிறாங்க. பட் ஆனால் உள்ளே போக முடியலை. காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே ஒரு சட்டம் இருக்குது. கேட்டால் முப்படைன்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் காப்பியை மத்திய அரசு மாநில அரசு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம மாநில அரசு ஏற்கனவே 2012 ஒரு அறிவாப்பானை, குறிப்பானை, மெமோரண்டம் சொல்லக்கூடிய ஒரு லெட்டரை மத்திய அரசு ஏற்கனவே அனுப்பியிருக்கு, நீங்கள் இவங்களுக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் அதை தமிழக அரசு ஏற்றுப்பாக்கல. இன்றைக்கி நடைமுறை முறையில் இருக்கக்கூடிய அரசு இருந்ததுன்னா திமுக அரசு. ஸோ இவங்க மார்த்தட்டி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு எல்லாமே நன்மை செய்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கி மத்திய ஆயுத காவல்படை வீரர் என்று அழைக்கக்கூடிய சிஏபி வீரர்கள் பார்த்தீங்கன்னா, நக்சலைட்டில் செத்து மடிடக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். அது குறிப்பாக சிஆர்பிஎஃப் பார்த்தீங்கன்னா கண்ணு கொண்டு பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தா, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்எஃப் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்துறை அமைச்சரை கவனிக்கிறார், ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸை கவனிக்கிறார். இப்போ ரெண்டு பேரும் இவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நாடகம் நடிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி புதுசாக ஒரு அரசியல் சாசனத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே நாடகம் நடிக்கிறாங்க. மத்தியில் பிஜேபிக்காரன் ஏமாத்துறான், மாநிலத்தில் திமுகக்காரன் ஏமாத்துறான். ஆக மொத்தத்தில் இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் சும்மா ஜோக்கர் மாதிரி இருக்கிறாங்க. வேணா போய் வேலை பாரு, இல்லைன்னா செத்துமடி, உனக்கு என்ன எழுதியிருக்கோ அது கிடைக்கும், என்ன எழுதியிருக்கோ அதுபடி நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த மத்திய மாநில அரசினுடைய முழுமையான ஒரு கண்காணிப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம குரூப்பில் நிறைய பேர் பயணிக்கிறோம். அவங்களுடைய எண்ணங்கள் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, சில பேர் திமுகன்னு சொன்னால் 90% ப்ளட் ப்ரெஷர் கூடிடுது. சில பேர் திமுகன்னு சொல்லிட்டா, சில பேர் பிஜேபின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகுது. அது யான்னு எனக்கு தெரியலை. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் நம்ம குறைகளை இந்த அரசுக்கு எடுத்து காட்டணும். இப்போ குறிப்பாக மத்திய அரசாங்கத்தில் முக்கிய எம்பிகள் இருக்கக்கூடியதாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில். ஆனால் யாருக்குமே அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது, ஏன்னா மத்தியில் இருக்கிறது பிஜேபி. அப்போ தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களை சந்தித்து நம்முடைய மத்திய ஆயுதப்படை குழுவிலேருந்து ஒரு குறிப்பினர் கண்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின லெட்டரும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இது வரைக்கும் அந்த அம்மா பாராளுமன்றத்தில் எதுவுமே பேசுகிறது கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, சட்டசபையில் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி துணை இராணுவப்படை ஒன்று இருக்குது, அவங்களுக்கான ஒரு சலுகை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அதை மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இது வரைக்கும் கவனிக்கப்படவே இல்லை. நம்ம ஏற்கனவே மத்திய ஆயுத காவல்படை முன்னாள் படை வீரர்கள் இருக்கக்கூடிய போய் சந்திச்சிருக்கோம், அதுக்கான ஒரு லெட்டரும் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கான ஒரு ரிப்ளையை நாங்கள் உங்களுடைய லெட்டரை ரிசீவ் பண்ணிக்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர, அதற்கான அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கும் அவங்க நம்ம கண்டுக்கிடலை. அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இதிலிருந்து மத்திய ஆயுத காவல்படையாக இருக்கட்டும், இல்லை மாநில ஆயுத காவல்படையாக இருக்கட்டும்,
நம்மளை கண்டுக்கிடக்கூடிய ஆட்களே இல்லை. இப்போ தற்செயலாக ஒரு நம்முடைய சிஆர்பியில் வந்து ஏழுமலை அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். அவருடைய குழந்தைக்கு வந்து கேந்திரிய வித்யாவில் வந்து ஒரு அட்மிஷன் போடுறதுக்காக போயிருக்கிறார். பட் ஆனால் அவருடைய பதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இது முப்படைக்கு தான் உண்டு, உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கான ஒரு லெட்டரை நம்ம அதில் அவருக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளை நாம் எடுத்து சொல்லினாலும் கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்போது நம்ம மத்திய ஆயுத காவல்படை வீரர்களில் இருந்து நம்ம ஒரு ஆள் பாராளுமன்றத்துக்கோ இல்லை சட்டசபைக்கோ போகணும். அப்போ அதற்கான முன்னேற்பாடுகளை நம்ம செய்யணும். எந்த ஒரு கட்சியுமே மத்திய ஆயுத காவல்படை என்னன்னு தெரியலை, யார் கஷ்டப்படாங்கிறது தெரியலை. இந்த இராணுவத்தில் படை வீரர்கள் இருக்கக்கூடிய ஆட்களில் இவங்களுடைய பெனிஃபிட் என்ன, மத்திய ஆயுத காவல்படைகளுடைய பெனிஃபிட் என்ன கிடச்சிருக்கு, இதை பற்றி சிந்திக்கக்கூடிய அறிவாளிகளும் அங்கே இல்லை. ஏதோ பொழுத போக்குறாங்க, நாட்கள் வருது, என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் செய்வோம், முடிஞ்சால் பார்ப்போம், முடியலன்னா அது இருக்கட்டும், பின்னாடி நாட்கள் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் தட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆயுத காவல்படை வீரர்கள், முன்னாள் ஆயுத காவல்படை வீரர்கள் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். அப்போது ஏதாவது மறியல் போராட்டம் பண்ணோம்னா அது அசிங்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டிஃபென்ஸ் நாட்டில் ஒரு பாதுகாப்பு பணியில் இருந்துட்டு வந்திருக்கிறோம், பங்களாதேஷிலே பாதுகாத்துருக்குறோம், நக்சலைட்டு கூட நம்ம சந்திச்சிருக்கிறோம், பங்களாதேஷ் கூட சந்திச்சிருக்கிறோம், மியான்மர் பார்டரில் நம்ம எல்லையை பாதுகாத்துருக்குறோம். அப்போ நமக்கான ஒரு தகுதியான ஒரு வரைமுறையை எடுத்து தான் நம்ம முன் போக வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கெலாம் இவங்க செவி சாய்ப்பாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப எந்த ஒரு அரசியல் கட்சியும் செவி சாய்க்கிற மாதிரி தெரியலை. அப்போ அதுக்கான முன்னேற்பாடுகளை நம்ம செய்யக்கூடிய வேலைகளை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் சார்பாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடை என்ன அப்படின்னு சொன்னாக்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்கிறாங்க, கனிமொழி மேடம் இருக்கிறாங்க, டெப்டி சிஎம் இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் இருக்கிற இந்த ஆட்சி காலத்தில் உங்களால் இந்த மத்திய ஆயுத காவல்படைக்கு செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ செய்து தருவீர்கள் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குருவி. சரி, அடுத்து மத்திய அரசாங்கத்தில் நம்ம கேட்க போனால் அந்த மத்திய அரசாங்கத்தில் இருந்து இவங்க நமக்கான கேள்விகளை கேட்பாங்களா? உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா எதனால் லெட்டர் எழுதி அனுப்புங்கன்னு சொல்கிறார். எந்த ஒரு மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுடைய எல்லை பகுதியில் சந்திக்க போகும்போது நீங்கள் எழுதி அனுப்புங்கன்னு. இது வரைக்கும் எழுதி அனுப்பிய லெட்டர் இல்லை. இவர் என்னத்தை அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் இது ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம இதுக்கான ஒரு பதிவை நம்ம பதிவிட வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். ஸோ அதனால் நம்முடைய இந்திய மக்களாகிய நாம் நமக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் முழித்திருந்தால் மட்டுமே முடியும். இனி வரும் அரசாங்கங்கள் நமக்கு என்ன இதுவரைக்கும் செய்திருக்காள் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து இதற்கான பதிலை நாம் வருகின்ற தேர்தல்கள் மூலமாக நாம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பதிவு மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரரின் குமுறல் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.